இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே நெறைய பணம், செல்வ வளம் நிறைந்து தான் இருக்கு. ஆனா, அத ரிசீவ் பண்ற அளவ நாம தான் தீர்மானிக்கிறோம். அதாவது கடல்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. நீங்க கடல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு டம்ளர் கொண்டு போறீங்களா? இல்ல ஒரு சின்ன குடம் கொண்டு போறீங்களா? பக்கெட் கொண்டு போறீங்களா? இல்ல பெரிய கண்டெய்னர் கொண்டு போறீங்களா? அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. உங்க எண்ணத்துல தான் இருக்கு. இது மாதிரி ஐஸ்வர்யம், வளமை, செல்வம் அப்படின்றது இந்த உலகம் ஃபுல்லா கொட்டி கிடக்குது. நீங்க உங்களோட தேவைகள இவ்வளோ போதும், அது மட்டும் போதும் அப்படின்னு டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. இறைவன் தான் என்னை 24 மணி நேரம் அவர் தான் காப்பாத்துகிறார். எனக்கு மூச்சு விடுறதுக்கு நல்ல காற்று தர்றாரு, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் தர்றாரு, உலக மக்கள் எல்லோருக்கும் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு, காய்கறிகள், பழங்கள்னு நிறைய தர்றாரு. இது எல்லாமே தன்னாலேயே கிடைக்கிறது அப்படின்றதுனால நமக்கு சாப்பாடு பத்தி, மூச்சு காற்று பத்தி எந்த டவுட்டும் இல்ல, பயமும் இல்ல. அது மாதிரி தான் பணமும் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனா அத நாம ஈர்க்க முடியும். நம்மளோட தேவைக்கு உபயோகிக்க முடியும். நமக்கு சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. இறைவன் எல்லா விதத்திலும் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அதை நாம உணரணும். நாம எல்லாருமே பணத்தை ஒரே மாதிரி பார்க்கறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கிறோம். நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நினைச்சா அவ்வளோதான் கிடைக்கும். பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு தாய் மாதிரி. குழந்தை என்ன கேட்டாலும் தாய் கொடுத்தே தீருவாள். அது மாதிரி தான் நாம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமா தரும். அதுல நமக்கு தேவையான பணத்தையோ இல்ல தேவைக்கு மேல அதிகமான பணத்தையோ எடுத்துக்கிறதுக்கு உண்டான மனநிலையை நாம தான் வளர்த்துக்கணும். குபேரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா குபேரர் கிட்ட பணம் ஏன் சேருதுன்னா அவர் பணத்தை ஒரு சேனலா பாக்குறாரு. அந்த பணம் அவருக்கு சொந்தமானதுன்னு அவர் நினைக்கிறதே இல்லை. அவர் அந்த செல்வ வளங்களை கட்டுப்படுத்துறதும் கிடையாது. அது மகாவிஷ்ணுவோட காசு அப்படின்ற தூய மனதோடு அவர் இருக்கிறதுனால தான் அவர் குபேரரா இருக்கிறாரு. அவர்கிட்ட பணம் குமியுது. தன்னோட பணம், தனக்குண்டான பணம், தனக்கு மட்டுமே பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இந்த எண்ணத்துல இருக்கும்போது பணத்தை பார்த்து பார்த்து தான் செலவழிக்க முடியும். பணம்ன்றது இறைவன் தர்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது, டிவைன் இஸ் த ஒன்லி மணி ப்ரொவைடர் அப்படின்ற எண்ணம் வரும்போது, அந்த ஒரு எண்ணம் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம் தேவைகளுக்கு உண்டான பணமும் அதுக்கு அதிகமான பணமும் தன்னாலே நமக்கு வரும். இவ்வளோ நாளா நாம வாழ்ந்தது இறையருளாலே அப்படின்னா இனிமேலும் நம்ம லைஃபை அவரே பார்த்துப்பார். 2 பேர் கடவுள்கிட்ட போயிட்டு வரம் கேட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் பையன் கேட்குறான், இறைவா எனக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு, தீர்த்து வை அப்படின்னு கேட்குறான். அவனோட 3 கோடி ரூபாய் கடனும் தீர்ந்துருச்சு. அடுத்து வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல 3 கோடி ரூபாய் நஷ்டமாச்சு. மறுபடியும் கடவுள்கிட்ட அவனோட 3 கோடி ரூபாய் கடன் தீர்ந்துடுச்சு. அடுத்து வேற ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா 6 கோடி நஷ்டமாச்சு. மறுபடியும் கடவுள்கிட்ட இறைவா 6 கோடி நஷ்டமாச்சு, ஸோ மறுபடியும் 6 கோடி கொடு அப்படின்னு கேட்டான். 2 வருஷத்துல 8 கோடி கடனாச்சு. இப்படியே அவனோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பையன் கடவுள்கிட்ட போய் பணம் கேட்டான். எப்படி கேட்டான் தெரியுமா? இறைவா தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்னை வசதியா வச்சிரு அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த நபருக்கு பணப்பிரச்சனை வாழ்க்கையில ஒரு நாளும் வராது. ஏன்னா லாபம் மட்டுமே பார்ப்பான். 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு இவன் வசதியா இருந்தான். இவனோட தேவைக்கு போக மற்றவர்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ற அளவுக்கு இவன் வசதியாக வாழ்ந்தான். நாம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது மேன்மேலும் அதிகரிக்க கொஞ்சமாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் மணி ஃப்ளோ அப்படின்றது நமக்கு நிறையவே நிரந்தரமா இருக்கும். ஏன்னா பணம் அப்படின்றது ஒரு நதி மாதிரி, ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு விருப்பப்படாது. பணம் நம்ம கிட்ட நிறைய வருது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அது ஏன் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்? அடுத்தவங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்? எனக்கே கொஞ்சம் தான்ப்பா பணம் இருக்கு, இதுல நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா நான் என்னோட தேவைக்கு எங்க போறது? அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட 5000 ரூபாய் இருக்குதுன்னா அதுல ஒரு 5 ரூபாய் யாருக்காவது கொடுக்கலாம். 5000 ரூபாயும் தூக்கி யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற ஒன்றும் இல்லை. அந்த 5 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு நன்றியா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியா நினைச்சு நாம இதை செஞ்சோம் அப்படின்னா தினமோ வாரம் வாரமோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இல்லை அடிக்கடி இது மாதிரி பண்ணும்போது மணி ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு காற்று மாதிரி. அது வரும் போகும், அதை கையில பிடிச்சி வச்சுக்க முடியாது. மூச்சு காற்றை நம்ம பிடிச்சி வைக்கிறோமா? ஆனா நிம்மதியா மூச்சு விட முடியுதுல்ல. பணத்தை பத்தி கவலைப்பட்டு 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 பிரபஞ்சம் கொடுக்குற அந்த பணத்தை நாமளையே தடுத்து விடுறோம். இல்லை எனக்கு இது கிடைக்காது, எனக்கு கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நம்ம பேசுறது, இந்த மாதிரி நினைக்கிறது பணத்தை கொஞ்சம் தள்ளியே தான் வச்சுக்கும். வர்ற பணமும் அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த கொடுக்குற தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ள தாராளமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம் தேவைகள் தன்னாலேயே நடக்குங்க. பணம் நமக்கு நிறைய வரணும் அப்படின்னா நாமளும் கொஞ்சம் கொடுக்க பழகணும். மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொடுத்தாலும்
நன்றி உணர்வோடு கொடுக்கணும். உங்களால முடிஞ்ச அளவு சின்ன சின்னதா செஞ்சு பாருங்க. காலப்போக்கில் நல்ல மாற்றம் வரும். இன்னைக்கு செஞ்சுட்டு அடுத்த வாரமே எதிர்பார்க்க கூடாது. 3 மாசம் 6 மாசம் செஞ்சு பாருங்க. லைஃப் வேற மாதிரி வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பணத்தை பற்றி உங்களோட மனோபாவம் என்னன்னு கவனிங்க. நிறைய பணம் இருந்தா நோய் நொடி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ பணத்தை அவங்க ஆரோக்கியமா இருக்கணுமே அப்படின்றதுக்காக பணத்தை கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. பணம் இன்னும் 16 அடி தள்ளி தான் இருக்கும் அவங்கள விட்டு. பணமா முக்கியம், பணத்தினால எல்லாம் வாங்க முடியுமா? கடைசி வரைக்கும் நிம்மதி தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பணமா முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டா அப்போ பணம் முக்கியம் இல்லை தானே? எப்படி பணம் வரும்? சில பேர் பணத்தை தனக்கே செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் வருது, சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க. எதுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க, யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க? சில பேர் கவலையாகவே பார்ப்பாங்க. அந்த கவலையான வைப்ரேஷன்லேயே தான் இருப்பாங்க. பணமும் வராது. ஏன்னா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பணத்தை பற்றி கவலை அப்படின்னா, அப்போ வர்ற பணம் கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். கவலையிலேயே உங்களை வச்சுருக்கும். சில பேர் பயம், சேர்த்து வச்ச பணம் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. செலவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுவும் கரைஞ்சே போயிடும், தன்னால் கைவிட்டு போயிடும். அப்போ அவ்வளோ நாளாக சேர்த்து வச்சு அனுபவிக்காமல் வச்ச அந்த பணத்தினால என்ன பயன்? இப்போது படிப்பு வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா படிப்பு வராது. அதுக்கப்புறம் போய் சரஸ்வதி தேவியை சுற்றி கும்பிட்டாலும் சரி, மந்திரங்கள் சொன்னாலும் சரி, என்ன தலைகீழ நின்று சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிகமான மார்க் வராது. ஏன்னா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. படிப்பு வராது அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு இருக்கும்போது படிப்பு நல்லா வந்தால் தானே மார்க் நல்லா வரும். படிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுபோல தான் பணமும். எனக்கு பணம் வராது, என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், அதனால் இவ்வளோ தான் எங்களால் முடியும், இந்த அளவுக்கு தான் நாங்கள் நினச்சி வச்சுருக்குறோம், ஒரு இத்தனை லட்சம் இல்லை இத்தனை லட்சம் அப்படின்ட்டு நீங்களாக டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அளவும் இல்லை அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். பணம் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற இதில் உங்களுடைய கடமை. அதுக்குன்னு சும்மா உட்கார சொல்லலை. பணம் மேலேருந்து அப்படியே கொட்டிடும் அப்படின்ட்டு இல்லை. கடமைகளை நாம் செய்யணும். பட் உங்களுடைய எண்ணங்கள் மனோபாவத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக வைங்க. பணத்தில் நமக்கு தெரியாது, பணம் வராது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ண எப்படியோ கடவுள் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறாள் ஏதோ கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்போ கேட்குற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் பணம் கொடுப்பாங்க. உங்கள் விஷயம் நடந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் அந்த செல்வ செழிப்பு அப்படின்றது இருக்காது. ஸோ பணத்தை பற்றி உங்களோட மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.